வாங்க இன்றைக்கி எக் பிளான்ட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம எல்லாமே நல்லா வேக விட போகிறோம், அதனால் டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்தால் போதும். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனை எக் பிளான்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்ததாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம புளியும் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் இதில் புளிப்பு கம்மியாக இருந்தால் கூட நல்லது தான். தக்காளி நல்லா வதங்கின பிறகு அது வதங்கிறதுக்கு முன்னாடி அதோட உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கிடும். உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ரெகுலராக நார்மல் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் இதையே சாப்பிட்டு அழுத்து போயிருப்போம். இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது உப்பு போட்டு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நம்ம சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது வதங்கட்டும். இந்த கொத்தமல்லி வதங்குறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. அப்புறம் எக் பிளான்ட்டை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 நாளாக, அதாவது க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எக் பிளான்ட் சின்னதாக இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் வாங்கும்போது குட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புளி பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம புளிப்பு தக்காளியும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஆனால் புளியை ஒமிட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டே வித்தியாசமாகிடும். அதனால் புளி பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் அதாவது கண்டிப்பாக சூட் ஆகும். தேவையான கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம ரொம்ப டைல்யூட்டடாக வைக்க போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை 2 விசில் குக்கரில் 2 விசில் வரைக்கும் வச்சோம் அப்படின்னா இது எல்லாமே நல்லா குக் ஆகிடும். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம நீங்கள் மேஷர் இருந்தால் மேஷர் வச்சு நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மத்து இருந்தாலும் அதை வச்சு கடைஞ்சிக்கோங்க. ஒரு தடவை அப்படி கடைஞ்சிங்க அப்படின்னாலே எல்லாமே நல்லா அதை பிளெண்ட் ஆகிடும். அதுக்காக பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிட வேண்டாம். நம்மளுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சி பைட் அங்கங்கே இந்த வெங்காயம், தக்காளி, இந்த கத்திரிக்காயோட பைட்டு தெரியணும். அதுக்காக மத்து வச்சே கடைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம எக் பிளான்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூடாக தோசை, இட்லி, ஃபுல்கா, ரொட்டி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கலரே ரொம்ப ஆசமாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே டான்ஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு சேரும்.